நேத்து டாக்டர்கிட்ட போனியே, என்ன சொன்னாங்க? அதுதான் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி விடு, என்ன பண்றது பாத்துக்கலாம். என்ன காவியா ரொம்ப சேடா இருக்க போல? அது ஒண்ணும் இல்ல, நேத்து தான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தா பிசிஓடின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. பிசிஓவா? அதெல்லாம் பிசிஓ ஐஎஸ்டி டெலிவன் புத்தன வைக்க போறியா? இவனுக்கு பிசிஓடினாலே என்னன்னு தெரியலடி. அத நாங்க சொல்றோம். பிசிஓடி பிசிஓஎஸ்னு 2 இருக்கு. ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரெண்ட்? பிசிஓடின்றது பாலிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ். பெண்களுக்கு மாதம் பீரியட்ஸ் வராம நீர்க்கட்டி வந்து தடுக்கிறதா இது. பிசிஓஎஸ்ன்றது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால பீரியட்ஸ் வராம ஆகுறது. ஓகே, இதால அப்படி கேர்ள்ஸ்க்கு என்ன ஆயிர போகுது? என்ன ஆகும் தெரியுமா? சரி கூல் டவுன். அப்படி என்னதான் ஆகும்? வெயிட் லாஸ், வெயிட் கெயின், இன்ஃபர்டிலிட்டி, டயபெட்டிக்ஸ், பிம்பிள்ஸ், ஆக்னி, ஸ்டமக் பெயின், ப்ளீடிங், இவ்ளோ பிரச்சனை இருக்கு. இத நான் டாக்டர் கிட்ட பார்க்காம விட்டேன்னா வச்சுக்கேன், கேன்சர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேன்சரும் வருமா? இதுக்கே ஷாக்கான எப்படி? இதுக்கு சொல்யூஷன் இருக்குல்ல, அது கேட்கவே மாட்டேற. சரி, அப்படி என்னதான் இருக்கு அதையும் சொல்லு. பிசிஓடி பிசிஓஎஸ் வர்றவங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கும்னு அவங்க சொன்னாங்கல்ல. சிலவங்களுக்கு இர்ரெகுலரா இருக்கும், சிலவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துகிட்டே இருக்கும். சோ அது என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிசிஓடியா பிசிஓஎஸ்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்ச உடனே அதுக்கேத்த மாத்திரை மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. இதுல இவங்க 2 பேருமே என்ன காமனா பண்ணணும் அப்படின்னா, நிறைய உங்களுக்கு வெயிட் கெயினும் ஆகும், வெயிட் லாஸும் ஆகும். அந்த டைம்ல வெயிட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இன்னொன்னு ஃபுட்ஸ்ல பார்க்கணும். ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் சாப்பிடணும். இந்த ப்ரிசர்வ்டு ஜங்க் ஃபுட்லாம் எடுக்க கூடாது. சரி, ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்தா திரும்ப இம்பேலன்ஸ் ஆகும், திரும்ப பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். அதனால கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். இந்த மாத்திரை எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதுல ஒரு மாத்திரை எடுப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுப்பாங்க. அது எடுக்கிற பட்சத்துல வந்துட்டு பீரியட்ஸ் வந்துட்டு வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அண்ட் டயபெட்டிஸும் வரும். ஸோ சுகரையும் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணணும். இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? இத்தனால இதை நான் சாதாரணமா நினைச்சேன். உனக்கு இதுவே தெரியல? இதுல ஒரு பொண்ணு கல்யாணம், நீ எப்படிடா கொடுக்கணும் எடுத்த போற? நீ கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. இது உனக்கு மட்டும் இல்ல சுரேஷ், இங்க இருக்கிற நிறைய பெண்ணுக்கு இது தெரிய மாட்டேங்குது. அவங்க கூட வந்து வாழ்ற பொண்ணுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால உனக்கு தெரிஞ்சு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காம போய் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண. டாக்டர் கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்பாயின்ட்மென்ட் தான். அப்படியா? நீ தனி பேசுவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத பத்தி எனக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, ஆண்களாகிய உங்களுக்கும் தெரியும். அதனால இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.